நீங்க போகோ டிவில இந்த ஷோஸ்லாம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? போகோ டிவின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் சோட்டா பீம் தான் ஞாபகம் வரும். பட் நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு நெறைய விதமான ஷோஸ் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் டக்கீஷி கேஸ்டில். இந்த டக்கீஷி கேஸ்டில் பத்தி சொல்லணும் அப்டின்னா எனக்கு வார்த்தைகளே இல்ல. ஏன்னா அந்த ஆள் என்ன மொழி பேசுறான்னு கூட எனக்கு தெரியாது. ஆந்திரா பிரதேச ஹா ஹூஹா அப்டின்றுவாரு. எல்லாரும் உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பறந்து ஓடுவாங்க. தூச்சா பச்சாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானுங்க. என்ன மொழினே தெரியல. ஜாப்பனீஸா, ஹிந்தியா இல்ல என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஃபன்னா இருக்கும். ஐயோ அம்மா கிतना खुश है जी भगवान तुमको हंसाया तुम हमको हंसाना जी ये नहीं हंसाया. இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவிட் கேம் அந்த காலத்திலே டக்கீஷி கேஸ்டில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல கேம்ஸ் விளையாடுவாங்க. அந்த கேம்ஸ் விளையாடிட்டு எலிமினேட் பண்ற விதம் மட்டும் தான் வேற. மத்த எல்லாமே ஸ்குவிட் கேம்ல இருக்கிற மாதிரி தான். ஸ்கிப்பிங் ஸ்டோன்ஸ்னு ஒன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹனி கோம்புன்னு ஒன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பால் கேம்னு சொல்லி பாலை தூக்கி போட்டு அடிப்பாங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ஸ்லயே பிடிச்ச கேம் அப்படின்னா அந்த பவுல் கேம் தான். அந்த பவுல்ல உட்கார்ந்து வச்சு அந்த அரக்கர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளி விட்டுருவானுங்க. தள்ளி ஊத்தோடனே சுத்தி கித்தி போய் எப்படி விழுறான், ஐயோ விழுந்துருவானா தப்பிச்சிருவானா அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு தாட் தான் இருக்கும். ஆனா எனக்கு டக்கீஷி கேஸ்டில்லே பிடிக்காத ஒரு கேம் என்ன தெரியுமா? அந்த ஷூட்டிங் கேம் தான். லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் கடைசி வரைக்கும் வராங்களோ அவங்கள வச்சு ஒரு ஷூட்டிங் கேம் வச்சு விளையாடுவானுங்க. அந்த ஷூட்டிங் கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஏமாத்தா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா வில்லன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வண்டியில வருவானுங்க. பெரிய வண்டியா இருக்கும். அவனோட ஷீல்ட பாதுகாக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்திருப்பானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வண்டியில 4-5 பேர் இருப்பானுங்க. 4-5 பேர் சேர்ந்து சுடுவானுங்க. ஆனா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாவம். அவங்களோட ஷீல்ட அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பாத்திக்கணும். அதே நேரத்துல மத்தவங்களையும் சுடணும். எனக்கு டக்கீஷி கேஸ்டில்லே பிடிக்காத ஒரு கேம்னா அது அந்த கேம் தான். ஏன்னா ஏமாத்தா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல செம கடுப்பா இருக்கும். டேய் என்னடா இப்படி ஏமாத்துறீங்க? 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு சின்ன வயசுல கோபமா இருக்கும். அந்த மாதிரி செம ஃபன்னா இருக்கும் இந்த டக்கீஷி கேஸ்டில். உண்மையிலே டப்பிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டா இருக்கும். நீங்க எத்தனை பேர் இந்த டக்கீஷி கேஸ்டில் பாத்திருக்கீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்துட்டேன். எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ